பெரியோர்களே, தாய்மார்களே, இன்று ஒரு திருக்கோயில் திருப்பணி என்பது மன்னர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கோவிலுக்கு எதிரிலே
வேலியை தாண்டி இருக்கிற அந்த திருக்கோயிலுடைய மகா சப்ரோத்தில் இருக்கிற திருக்குடமுழுக்கு உலகில் இருக்கிற அகல்களை நீக்கி தர்மங்களை வளர்ப்பதற்காக அநீதியை போக்கி நீதியை காப்பதற்காக யுகம் யுகமாய் தர்மத்தோடு நடத்துவதற்காக மகாபாரதம் என்கிற மகத்தான இலக்கியத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளதை போல இந்த உலகில் பரமாத்மா அவதாரம் எடுத்துள்ளது. பெரியோர்களே, நண்பர்களே, சோதனைகளிலே யாதனை செய்வதுதான் தன்னுடைய அவதாரமாக கொண்டு வந்த நம்முடைய தாய்மாமன் கையாளர்களே தனக்கு வளர்ந்த ஆயுதங்களோடு அற்புதமான ஆராயமாகவே அந்த சிலைக்கான அந்த தாயின் கருப்பையிலிருந்து அடுத்த வினாடியே ஒரு கூரை வசுதேவனால் எவரிடத்தை அடர்ந்து மகனாய் திறந்து ஓர் இரவுக்குள் இன்னொருத்தியின் வாசலில் புகுந்து வாசம் தெரிவித்த எங்கள் வண்ண கண்ணா, எங்கள் சின்ன கண்ணா, குழந்தை கண்ணா, ஆயர்வாளிகள் குழந்தை ஒரு தாய்க்கு அதற்கு பிறகு இந்த உலகத்திலேயே அன்னதாசன் என்ற கலைஞர் சொல்வதை போல உலகில் இருக்கிற உன்னத வழியிலே மிகப்பெரிய வழியை தெரிகிறார். இந்த உலகத்தில் அன்பின் திருவுருவம் அலையில் எப்போதாய் திகழ்கிற எங்கள் ஆயர்வாடி குழந்தை எங்கள் சட்டமன்றமாக வளர்கிற பொழுதே இந்த குழந்தை வளர வேண்டும், இந்த குழந்தை வாழ வேண்டும் என்கிற நினைப்போடு எல்லோரும் புரியாத நன்கு தெரிந்திருக்கிற நன்மையை மட்டுமே செய்திருக்கிற ஆராயம் திருவம்சமாய் வந்து பிறந்த கிருஷ்ணனை பிறந்தார், வளர்கிறார், வாழக்கூடாது என்று நினைத்த தாய்மாமன் வம்சனவன் மூதுள்ளி அந்த கிருஷ்ண குழந்தையை காப்பாற்றாமல் அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் கூட அந்த பூஜைக்கும் சரியான வாழ்வு தந்து வாக்கு தந்து வாழ்க்கை தந்து அழைத்திருந்த தொல்லையெல்லாம் உணர வைத்த உன்னத கடவுளாம் அந்த வேணுகோபால கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அந்த ஏழு விமானத்திலே அற்புதமாக பட்டாச்சாரிய பெருமக்கள் ஒவ்வொருவரும் ஜனங்களை ஏற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்தினுடைய எதிரிலே ஆலயத்தில் பட்டம் எல்லாவற்றையும் காண வேண்டும், எல்லோருக்கும் தெரிய வேண்டும், எல்லாவற்றையும் தெரிய வேண்டும், எல்லோருக்கும் புரிய வேண்டும், ஏழைகளுக்கும் தெரிய வேண்டும் என்கிற காலத்தினால் திருப்பணித்துறை சார்ந்தவர்கள் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறார்கள். அற்புதமான எங்கள் திருக்குறளுக்கு நிகழ்த்துவதற்காக சர்வசாதகமாக இருந்த பட்டாச்சாரிய பெருமக்கள் இதோ அந்த அற்புதமான திருக்குறளுக்கு நிகழ்த்துவதற்காக வேத மந்திரங்கள் சொல்வதற்காக மிக சிறப்பான முறையிலே அந்த நோக்கம் குடமுழுக்கு என்பது அந்த தூய்மையான கோபுர கலசத்தின் உச்சத்திலே நீர் ஊற்றுகிற நிபுணம் மட்டும் இல்லை நண்பர்களே, பெரியவர்களே, அந்த நீர் ஊற்றுகிற நிபுணம் அந்த கலசம் மட்டும் குளிர்வடைவதில்லை. அந்த குளிர்வடைவதோடு நம்முடைய மனமும் எல்லோருக்கும் விளைகிற குணமும் குளிர்வடைய வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். அந்த நோக்கத்தின் வெளிப்பாடாக இந்த பச்சநதி குளம் என்கிற இந்த அற்புதமான பகுதியிலே நாளும் நாம் வழிபட்டு அருள் பெறுகிற அந்த அற்புத வாய்ப்பினை வழங்கி இருக்கிற இந்த ஊர் பெருமக்கள் அத்துணை பேரும் இந்த
பச்சை குளத்திலே மிக சிறப்பாக நடைபேட்டியிலே இப்படி சத்தியமாவா சபையில இந்த வேணு கோபால கிருஷ்ணனுடைய அற்புதமான எல்லாம் கண்ணனியம் பெருமாள் என்று கண்கள் நீர் ஒழுக மண்ணில் அமர்ந்து களம் விட்டவன் ஊர் விளைவித்து எண்ணம் என் இளமான் உடல் கூத்துகிறது ஓடுவே என்கிற நம்மாதாரி பாசுரத்திற்கு வழிவகுப்பதை போல மிக அற்புதமாக மிக திருக்குறளுக்கு நிகழ்த்துவதற்காக பட்டாச்சாரிய பெருமக்கள் எல்லாம் இங்கே ஒருங்கிணைந்து கூடியிருக்கிறார்கள். அலங்கார பிரவீனா வெளிப்பாளையம் வரதராஜ பட்டாச்சாரியார் அவர் சர்வசாதகமாக இருந்து மிக சிறப்பாக இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். யாகசாலையினுடைய நிர்வாகத்தை ஆலய அர்ச்சகர் இரா வெங்கட்ராமனையங்கார் மிக பொறுப்பாக இருந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். மிக அற்புதமாக தெற்கு பக்கத்திலேயும் அந்த உடம்புக்கு வாழ்வதுதான் வாழ்வி பண்பாடும் வாழ்வி அதிகாரமாகும். ஆகவே அற்புதமாக இந்த உடம்புக்கு எல்லோரும் ஒருங்கிணைந்து மனமொழி மைகளால் ஒருங்கே கூர்ந்து கவனித்து மாமன கூர்ம அவதார வாழ்க்கை அற்புதமான கண்ணனை சவுண்ட் வண்டியில் இருக்க மாற்றி दयापात्रं प्रणतोषनेत्रं शुक्लां वरदं भट्टं तदवर्णं तदर्पजां प्रसन्नवदनं ध्याये सर्वभूतावसनन्तिये यत्सर्ववज्राद्या पारिशस्य परस्तदं विघ्नं लिङ्गं पदसं समाश्रये हरि ओं तदे श्री गोविन्द 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 अस्य भगवदाय महापुरुषस्य विष्णोराज्ञा प्रवर्तमानस्य आत्मकृपणः देवरार्थे सोदवराग कल्पे वरुणकण्डे सकाशे नेरोः दग्नेवासे अस्मिन् वर्तमाने उपकारिकानां மந்திரங்கள் முழங்க மிக அற்புதமான அந்த தூப தீப ஆராதனைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அருமைக்குரிய பெருமக்களே, கலசத்திற்கு உயிர் ஊட்டுவதை போல அந்த கலசம் அந்த கோபுரத்தை தரிசனம் செய்கிற பொழுது
எல்லாம் உள்ள ஸ்ரீமத் நாராயணனே அங்கே சம்பளிக்க வேண்டும் என்கிற அற்புதமான நோக்கத்தோடு ஓம் நமோ நாராயணாய ஓம் வாசுதேவாய அநாயகாய நமஹ கடம் அநாயகாய நமஹ ஐஸ்வர்யாய சுரதேவாஹ லக்ஷ்மீயாய ஓட்டடே பம்பலாகஜாய பம் கிரகாதியாய நேத்ரம்யாயாம். அற்புதமாக அந்த கலசத்திற்கு ஒவ்வொரு பொருளாக சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. கதலி பழம் என்று சொன்னால் வாழைப்பழம், வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், அர்ச்சனை பொருட்களாக இருக்கிற தேங்காய் அத்துணையும் மிக அற்புதமான அருமைக்குரிய பெருமக்களே, சொல்லுகிற இந்த அற்புதமான இடத்திலே வாழ்வதற்கும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கும் உங்களுடைய சங்க கத கட்க முசல அருமையான அனந்த நிகழ இருக்கிறது. समर्पयामि आचमनीयं समर्पयामि स्नापयामि नानार्दाचमनीयं समर्पयामि वस्त्राक्षोभैतार्ताभरणाक्षतां समर्पयामि दिव्यपरिमलगन्धान्धारयामि हरिद्राचूर्णैः समर्पयामि पुष्पमालां पूजयामि. ओं नमो भगवते वासुदेवाय नमः, संकर्ताय नमः, प्रद्युम्नाय नमः, अनिरुद्धाय नमः, श्रीधराय नमः. ओं ब्रह्मणे नमः यावाय अभ्यच्छ विमानदेवताय ओं नमो नारायणाय नमः. दिव्यशक्तिम् आगच्छादि समस्त सर्वकालोपचारान् समर्पयामि. இந்த பஞ்சநதி குளம் நடுச்சேத்தியில அமைந்திருக்கிற இந்த சத்யபாமா ருக்மணி சமேத வேணுகோபால கிருஷ்ணனுடைய அந்த திருக்கோயிலுடைய அத்துணை பேருடைய சன்னிதானங்களுக்கும் மிக சிறப்பாக அந்த சம்பரோஷனம் நிகழ இருக்கிறது. பெருமக்கள் எல்லாம் குடமுழுக்கை கண்ணுற்று காண்பதற்காக பல்லாண்டும் பல்லாயிரத்தாண்டும் வாழ்ந்து இந்த மண்ணில் புகழ்பெற்ற அந்த மகாவிஷ்ணுவினுடைய அவதாரத்தினுடைய அற்புத பெருமைகளை எல்லாம் மனதிலே ஏந்தி இருக்கிற உங்கள் மத்தியிலே மனம், மொழி, மெய் மூன்றும் ஓம் நமோ நாராயணாய என்கிற மந்திரத்தை சொல்லி, ஓம் வாசுதேவாய என்கிற மந்திரத்தை சொல்லி, ஓம் நரசிம்மராய மந்திரத்தை சொல்லி, ஓம் ராவண அவதார பிரியா என்கிற மந்திரத்தை சொல்லி அந்த மச்ச அவதார கூர்ம அவதார அந்த அற்புதமான அருள் பெற்ற அந்த இறைவனின் பெருமையை சொல்லுகிற பொழுது ஆலயத்தினுடைய தெற்கு புறத்திலே இன்னமும் என்பதோடு கவனத்தோடு காணுங்கள், கண்காணிப்போடு காணுங்கள். மனம், மொழி, மெய்கள் ஒன்று இருக்கிற பொழுது உங்கள் மக்களையும் உங்களோடு வந்திருக்கிற உடைமைகளையும் காவல்துறையினர் சொல்வதை போல பாதுகாப்பாக இருந்து பாருங்கள். காரணத்தோடு காரியம் புரிந்திருக்கிற கண்ண பரமாத்மா இந்த உலகத்தில் சர்வ சம்வர்த்தனம் என்று சொல்லுகிற அந்த இனிய நிகழ்வுக்கு சாட்சியாக இதோ நமது ஆலயத்தின் விமானத்திற்கு நேரே வடக்கு புறத்து உச்சத்திலே கருட பகவான் வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். அழைப்புதலிலே அச்சரிக்கப்பட்ட அதே நேரத்தில் உங்களுக்கு காட்சி அளிப்பதற்காக அந்த திருக்குறமுழக்கை நிகழ்த்துவதற்காக நாராயணனுடைய பெரிய திருவடி என்று சொல்லுகிற அந்த கருட பகவான் இந்த புகழ்ந்து சேலை கொடுத்து அவரை மானம் காத்த அந்த அற்புத அண்ணனாய் திகழ்ந்த அந்த கண்ணன் இந்த பஞ்சநதி குலத்திலே குடமுழுக்கோடு சத்தியபாமா ருக்மணி என்கிற தன் இணைகளோடு சேனைகளோடு கடவுளாக இருக்கிற இந்த நாராயண பெருமான் அந்த தன்னுடைய 10 அவதாரங்களில் முத்தான அவதாரமாக கருதப்படுகிற சத்தியபாமா ருக்மணியை தன்னோடு ஏற்றுக்கொண்டு துவாரகாபுரியிலே ஆட்சி புரிந்த அண்ணனாக இருந்து அகத்தான சேவகராக இருந்து அருள் புரிந்த அந்த அற்புதமான வேணுகோபால கிருஷ்ணனுடைய அந்த திருக்குறளுக்கு அந்த நிமிட பொழுது இதோ நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அருமைக்குரிய பெரியோர்களே, அந்த விமான கோபுர கலசத்திற்கு பட்டாச்சாரிய பெருமகனார் மிக சிறப்பாக கைகளிலே வைத்திருக்கிற அந்த கலத்தின் நீரை சம்பரோச்சனம் என்கிற அந்த திருக்குறளுக்கு செய்கிற அந்த பொழுது
அந்த கண்ணபரமாத்மாவாய் சத்தியபாமா நிகழ்த்த இருக்கிற அந்த பட்டாச்சாரியனுடைய அந்த அற்புதமான மந்திரங்கள் முழங்க இந்த மண்ணிலே நல்லவையெல்லாம் நடக்க ஆண்மொழி வளாதுமிக்க மலிவளம் சுரக்க மற்ற போர்முறை அரசு செய்ய குறைவில்லாத உயிர்கள் பெருக ஆண்மலை அடக்கம் போன்ற அந்த நாராயணனை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏதும் அறியாதவனாய் வீடை ஒழித்து நிற்கிறார். அருமைக்குரிய பெருமக்களே, நீங்கள் அத்தனை பேரும் எதிர்பார்த்த அந்த அழகிய குடமுழுக்கு இதோ நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சத்தியபாமா ருக்மணியினுடைய அந்த வேணுகோபால கிருஷ்ணனுடைய ஏக விவாதத்துடைய குடமுழுக்கு எல்லோரும் ஒருமித்த குரலிலே கோவிந்தா கோவிந்தா ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ வாசுதேவாய நம என்கிற அற்புதமான எட்டெழுத்து மந்திரங்களை உச்சரித்து உங்கள் மனமெல்லாம் குளிர்வதை போல இந்த மஞ்சநதி குளத்திலே அமைந்திருக்கிற அந்த வேணுகோபால கிருஷ்ணனுடைய அந்த குடமுழுக்கு மிக சிறப்பாக நிகழ்ந்தேறி இருக்கிறது. இதோ அந்த குடமுழுக்கு நிகழ்ந்த அந்த விமான கோபுர கலந்தத்திற்கு உடுத்தி சந்தன பொட்டு வைத்து குங்கும சிலையை வைத்து அந்த குங்கும சிலையத்தோடு மிக அற்புதமாக அலங்காரங்கள் செய்விக்கப்படுகிறது. ஒரு குடமுழுக்கை காணுகிற பொழுது உங்களுக்கு ஏற்படுகிற அந்த அத்தனை புண்ணியமும் இருக்கிற தீப ஆராதனையிலே தான் முழு பலன் கிடைக்கும். குடமுழுக்கு காண்பது மட்டும் நம்முடைய நோக்கம் அல்ல. மனதிலே உயர்ந்திருக்கிற அந்த குடமுழுக்கை நிகழ்த்தி இருக்கிற பட்டாச்சாரிய பெருமக்கள் இதோ அந்த விமான கலசத்திலே ஆதார ரூப தீப வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமைக்குரிய பெருமக்களே, இந்த 3 நாட்கள் 6 காலமாக இந்த யாகசாலையிலே பல மந்திரங்கள் ஓதி வைக்கப்பட்டிருக்கிற புனித நீர் அடங்கிய கலசங்கள் யாகசாலையிலே உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அது 50 ரூபாய் பணம் கொடுத்து திருப்பணி குழுவினரிடமிருந்து அந்த மண் களைய அந்த அற்புத கலச கன நீரை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் வயல்வெளிகளிலே வாழ்த்தொழிகளோடு இந்த நீரை செலுத்தினால் உங்களுடைய நிலம் வளம் பெறும், மண் வளம் பெறும். அங்கே அருமையாக தீபாவளி நிகழ இருக்கிறது. அருமையாக தீபாவளி நிகழ இருக்கிறது. எல்லோரும் அந்த கண்கொள்ளாத காட்சியை பாருங்கள். கோவிந்தா 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 ஓம் கோவிந்தா நாராயணனே. அற்புதமாக அந்த தீபாவளி நிகழ்ச்சி வானில் இருக்கிற அருள்பெரும் ஜோதியோடு இந்த அற்புத அஞ்சனத்திற்குள்ள வேணுகோபால சுவாமி திருக்கோயிலுடைய சங்கல்பம் வான வேடிக்கை முழங்க வண்ண வான வேடிக்கை முழங்க வண்ண வெறிகள் சரசரமானுடைய மந்திரங்கள் அடங்கிய அந்த கலச நீர் கவசம் ரூபாய் 50க்கு கொடுக்கப்படுகிறது. அதை போலவே ஆலயத்தில் நாகசாலைக்கு முன்னே அமைந்திருக்கிற வழங்க இருக்கிறார்கள். எல்லோரும் மனதார இறைவனை வணங்கி வயிறார உண்டு செல்லுமாறு திருப்பணி குழுவினர் கேட்டுக்கொள்கிறார்கள். அதற்குரிய பெரியோர்களே, நமது திருப்பணி சத்தியபாமா சமேத வேணுகோபால கிருஷ்ணனுடைய இந்த ஆலய யாகசாலையிலே மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிற இந்த அற்புதமான கவசங்கள் ரூபாய் 50க்கு வழங்கப்படுகிறது. பெருமக்கள் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதற்குரிய பெரியவர்களே, கூட்டத்திலே கவனமாக அத்துணை பேரும் தங்கள் உடைமைகளை பொருட்களை பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுமா. யார் தலைக்கு வைக்காதீங்க. நாங்கள் கொடுக்க மாதிரி ஆகிடும். நீங்க வியாபாரம் பண்ணி யார் தலைக்கிறீங்க வெளியில போய்கிறது. ஆமா, இந்த மந்திர கலசம் அந்த வருகையில் இருக்கிற எல்லோரும் உள்ளே கருவறையில் இருக்கிற அந்த கந்தனை சத்தியமாய் இருக்கிற அந்த சத்தியபாமாவை வாழ்வில் அத்துணை பேருக்கும் உருகுபவர்களுக்கெல்லாம்
உள்ள முழுக்க வாய்ப்பளிக்கிற அந்த ருப்பதியை ஆண்டாளை தாயாரை விநாயகரை எப்பொழுது மந்திரத்தை மனதிலே எழுச்சி மகாமுகமான அந்த நாராயணனுடைய அவருடைய வலிவரம் சுழக்க மன்னர் கோர்முறை அரசு செய்ய குறைவில்லாது வீடுகள் வாழ நால்வரை அறங்கள் ஓக என்று சொல்லுகிற அந்த நாராயண மந்திரத்தை இந்த திருப்பணங்களுக்கு குறிப்பிட்டபடி 9:45 மணிக்கு இடைவெளி இருக்கிறது. பெருமக்களே தீ பற்றி கொண்டிருக்கிறது. ஒளி ஏற்பட வேண்டும், பார்வை நலம் ஏற்பட வேண்டும், நலம் ஏற்பட வேண்டும். இது எல்லாவற்றையும் யாரும் பழக்கப்பட வேண்டாம். மக்கள் யாரும் பழக்கப்பட வேண்டாம். இந்த பழக்கத்தை உங்கள் வீட்டிலே விவாதங்கள் அல்லது வயலில் இந்த நீரை தெரிவித்து சேர்த்தால் வந்து தரிசித்த உங்கள் அத்தனை பேருக்கும் பொதுமக்கள் அனைவரும் யாத்திரை அருகாமல் கிறிஸ்த பரமாத்மா பாடத்தில் சிறந்த அன்னதானம் இது யாகசாலை மண்டபத்தின் அருகாமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனுப்பும் பக்தர்கள் ஆலயத்திற்கு எதிர்ப்புறமாக அமர்ந்து வருகிறார்கள். அவர்களிடம் நன்கொடை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.